திருமணம் இணையதே பெரியதா. திருமணம் இருவரை ஒருவராக்குவது, அந்த ஒருவர் யார் என்பதற்காக வாழ்நாள் கூடாக போராடுவது. நீங்கள் தான் அம்பேத்கர். திருமணம் இரண்டு எதிரிகள் ஒரே படுக்கையில் படுக்கின்ற ஒரே இடம் திருமணம். வாழ்க்கை வாழவே முடியாது என்ற அளவுக்கு கடினமானதல்ல, வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் என்கிற அளவுக்கு சுலபமானதும் அல்ல. எனவே அம்மையார் அவர்களை உங்களோடு அழைக்கின்றோம். இன்று அற்புதமான மாலை வேளையிலே தமிழ்ச்சங்கம் கண்ட சிவபெருமானாய் தியாகராஜ பெருமான் வீற்றிருக்க, அதே தமிழ்ச்சங்கம் கண்ட குமரனாய் குமாரையா அருகே வீற்றிருக்க, அவையில் நிறைந்த புலவர்களாய் அனைத்து சார்ந்தோர்கள் வாழ்ந்திருக்க, அதில் நாம் பேசும் அழகை கண்டு ரசித்தும் பேசும் பிதாமகராய் ரசித்திருக்கும் சபையா மற்றும் என்னோடு இணைந்திருக்கும் அனைத்து தமிழ் உலகங்களுக்கும் மகன் பிரபாகர் அவர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தலைப்பு கேள்வி குறியில் கொடுத்துள்ளார். திருமணம் இணைதலே பிரிதலுக்கா, இணைதலே பிரிதலுக்கான்னு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. நாளைக்கு கையா பேசுன என் கண்ணு தெரியல, அதனால புதுசா எழுதிருக்கிறேன். யார் தப்பா நினைச்சு போகலாம். இணைதலே பிரிதலுக்கா, திருமணம் திருமண பிரிவில் பாதிக்கப்பட்ட ஒரு அங்கமாய் உங்கள் முன்னே நான் வைக்கின்றேன். திருமணம் இணையலே பிரிவலுக்கா என்ற உங்கள் வினாவும் நான் உங்களுக்கு வினா கொடுக்கிறேன். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றதா? திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றதா? ஆம் எனில் ரொக்கத்தில் நிச்சயிக்கும் திருமணங்கள் எங்கே நிச்சயமாகிறது? ஆம் எனில் ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படும் திருமணங்கள் எங்கே நிச்சயமாகிறது? திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்பது உண்மையானால் ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படும் திருமணங்கள் எங்கே நிச்சயமாகிறது? திருமணம் என இரு மனங்களை இணைத்து இறைவன் போட்ட முடிச்சை, திருமணம் என இரு மனங்களை இணைத்து இறைவன் போட்ட முடிச்சினை பணமுடிப்பால் அமைப்பது ஏன்? முதல் கேள்வி. இறைவன் போட்ட முடிச்சை பணமுடிப்பால் அமைப்பது ஏன்? திருமண வாழ்வில் கால் வைத்து கற்பனை சிறகுகளை விரிக்கும் போது பிரிவு என்ற கடையால் துளைத்து வீழ்த்துவது ஏன்? காலங்கள் மாறினாலும் கணினிமயம் ஆகினாலும், காலங்கள் பல ஆகினாலும் கணினிமயம் ஆனாலும் மாமியார்களை மட்டுமே இன்றும் வில்லிகளாக பார்ப்பது ஏன்? மாமியார்களை வில்லிகளாக சித்தரிப்பது ஏன்? உயிர்கள் இணைந்து உயிர் படைக்கும் உயிர் படைக்கும் பிரம்ம அரியாசனத்தை உயிர்கள் இணைந்து உயிர் படைக்கும் பிரம்ம அரியாசனத்தை உறவுகளை பிடுங்கி எறிவது ஏன்? உறவுகளை பிடுங்கி எறிவது ஏன்? ஒரு முழம்
ஒரு முழ மஞ்சள் கயிற்றினால் பெண்ணின் தன்மானத்தையும் உணர்வுகளையும் தூக்கிலிடுவது ஏன்? ஒரு முழ மஞ்சள் கயிற்றினால் பெண்ணின் தன்மானத்தையும் பெண்ணின் உணர்வுகளையும் தூக்கிலிடுவது ஏன்? நின் பிரிவினிலும் சுடுமோ காடு, நின் பிரிவினிலும் சுடுமோ காடு. அன்று என் தாய் சீதை உரைத்த உச்சகட்ட விரக்தி குரலின் ஒளிகள் இன்னுமா உரைக்கவில்லை உங்களுக்கு? மதங்களை பாராமல் மனங்களை பார்த்து திருமணக்கூட்டில் வாழும் குருவி குஞ்சுகளை, மதங்களை பாராமல் மனங்களை பார்த்து திருமணக்கூட்டில் வாழும் குருவி குஞ்சுகளை மதம் கொண்ட மதங்கள் பித்து எறிவது ஏன்? இந்த கேள்வி முதிர்ந்த வயதில் கதியில்லாமல் கலங்கும் போது வந்த உறவுகள் எல்லாம் தூக்கி கடைநிலைக்கு தள்ளும் போது ஓடோடி வந்து கீழே விழாமல் தாங்கி பிடிக்கும் துணையை எட்டி உரைப்பது ஏன்? உங்கள் முன் நான் வைத்த கேள்வி கண்ணதாசனிடம் சென்று ஐயா உங்களிடம் ஒரு கேள்வி என்றேன். இந்த கேள்விகளை அவன் முன் வைத்தேன். அவனோ நானே 2 மனம் கேட்டுக் கொண்டிருக்கேன், அமைதியாக இரம்மா என்றான். அடுத்து சென்றேன் பாரதியிடம். அவன் என்றான் ஆணுக்கு பெண் இணைப்பில்லை என்று மீசையை முடுக்கினான். பயந்து ஓடினேன், என்னால் எதிர்க்கும் சக்தி இல்லை. அடுத்து ஓடினேன் என் பாட்டன் வல்லவனிடம். ஐயா இதற்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் என்றேன். பாட்டனாரே எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள், இந்த திருமண பிரிவை எப்படி தடுப்பது என்று கேட்டேன். சொன்னால் ஒரு வார்த்தை, அன்பும் மரணம் உழைத்தாயின் வாழ்க்கை, பண்பும் பயனும் அது என்று கூறினார். முடிவை கண்டேன், மகிழ்ந்தேன்.